கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான தூதுவளை ரசம் தாங்க செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இருமல், சளி, இளப்பு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா இது ஒரு இம்யூனிட்டி ரெமெடியா இருக்கும். இதுதாங்க அந்த தூதுவளை செடி. இந்த செடியில அதிகமான முற்கள் இருக்கு. ரோஜாப்பூ செடியில எப்படி இருக்குமோ அதை விட அதிகமாகவே இங்க குட்டி குட்டி முற்கள் நிறையவே இருக்கு. இலையில மட்டும் இல்லைங்க, பூவுலையும் அதிகமாக மருத்துவ குணம் இருக்குது. இந்த பூ வந்து பாருங்கள் ஒரு மாதிரி கத்திரிப்பு கலரில் இருக்குது. இந்த செடியில் காயும் அதிகமாகவே இருக்குங்க. இதுலேயுமே நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஊறுறதுக்குள்ளே ரசத்துக்கு தேவையானது நம்ம அரைச்சிக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஜீரகம், ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு. இதை கொஞ்சம் லைட்டாக குறக்குறன்னு ஒரு சுற்றிக்கலாம். ஒரு 8 பூண்டு பல். இந்த 3 சாம்பார் வெங்காயத்தையும் உரித்து இதையும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். நீட்டு பச்சை மிளகா, அதனால் இதை கொஞ்சம் உரைச்சி இதையும் சேர்த்துக்கிறேன். தூதுவளை இலை இதுதான் பாருங்கள், செம்ம முள் இருக்கும். காட்டுறேன். செடியோட தண்டு ஃபுல்லாக இப்படி தான் குட்டி குட்டியாக நிறைய முள் இருக்கும். நம்ம இலையை நல்லா கவனமாக எடுக்கணும். இந்த இலையில பின்னாடி கூட பாருங்கள், அதில் கூட குட்டி குட்டியாக முள் இருக்குது பாருங்கள். பின்னாடி கூட இந்த முள்ளெல்லாம் நம்ம உடச்சி போட்டுடலாம். இலையை நல்லா தண்ணியில் அலசிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கையளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இலையை. ஒரு தக்காளி, இந்த தக்காளியும் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். வைக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டேன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சதை போட்டுக்கலாம். அரைச்ச இதில் போட்டுக்கலாம். ரசத்துக்கு அரைச்சோம்ல, தூதுவளை எல்லாம் போட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தூதுவளையில் கால்சியம் சத்தும் அதிகமாகவே இருக்குது. அதனால் எலும்பு பிரச்சனைகள், அப்புறம் பல்லு உபாதைகள் கூட இது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்குங்க. இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் நம்ம இந்த மாதிரி ரசம் வாரத்துக்கு ஒரு நாளாவது அட்லீஸ்ட் செஞ்சு சாப்பிடணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த ரசம். இப்போ நான் கரைச்சி வச்ச புளியவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சேர்த்ததும் மூடி வச்சிடலாம். பாருங்க, ரசத்துல நுரக்கூட்டி வருது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ரசத்தில் உப்பு சேர்க்கணும். ரசத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவினா நம்மளுடைய தூதுவளை ரசம் ரெடி. கரகர தொண்டையும் இனிமையாகிற பவர் இந்த ரசத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.